சுவாமி சித்பவானந்தரின் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான அன்றாட தியான சிந்தனையோட ஒரு குட்டி அலசல் இதோ. நாம எப்பவும் நிம்மதி சந்தோஷம்னு எல்லாத்தையும் எங்கேயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா நிஜத்துல அது எல்லாமே நாம இருக்கிற இடத்துலயே, அதாவது இங்குதான் இருக்குன்னு இந்த குறிப்பு நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. முதல் விஷயம், நம்ம தேடல் இங்கே முடியட்டும். நமக்கு தேவையான எல்லாமே இறைவனோட அருளால நாம இருக்கிற இந்த இடத்துலயே நம்ம கையிலேயே இருக்குங்க. அதை விட்டுட்டு சந்தோஷம் எங்கேயோ வெளியே இருக்குன்னு நினைச்சு தேடுறது வெறும் ஏமாற்றம் தானே. இது எப்படின்னா, நம்ம கண்ணாடிய கண்ணுல போட்டுக்கிட்டே வீடு புறா தேடுற மாதிரி தான் வெளியே சந்தோஷத்தை தேடுற நம்ம நிலைமையும். ரெண்டாவது விஷயம், இந்த இங்கு அப்படிங்கிற வார்த்தையோட சக்தி. நாம இருக்கிற இந்த இடத்துல தான் கஷ்டங்களை தவிர்க்க முடியும், நல்லத அனுபவிக்க முடியும். ஏன், கடவுளை அடையறது கூட இங்கிருந்து தான் நடக்குது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, இங்கு அப்படிங்கிறது நாம இருக்கிற ஒரு பௌதிகமான இடமா இல்ல நம்ம மனநிலையா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஆழமான விஷயம்தானே இது. இறுதியா பழங்கால சைவ ஞானியான அப்பர் சுவாமிகள் சொல்றத பார்க்கலாம். இந்த இங்கு அப்படிங்கிற உண்மைய முழுசா புரிஞ்சுக்கிட்டா பிறப்பு, முதுமை, பசி, நோய், இறப்பு இது எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு முழுமையான இன்பத்தை இங்கேயே இப்பவே அடைய முடியும்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றார். சுருக்கமா சொல்லணும்னா, நிம்மதியை எங்கேயோ வெளியே தேடி அலையாம நாம இருக்கிற இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல முழுமையா வாழ்ந்தாலே நம்ம தேடல் எல்லாமே இங்கேயே முடிஞ்சிடும்.